தலையில இருந்து எடுத்த முடிய எவ்வளவு மொத்தமா இருக்குன்னு மட்டும் பாருங்க. எவ்வளவு மொத்தமா ஒருத்தர் தலையில லோட் பண்ணியிருந்தா அவங்களுக்கு அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருந்திருக்கும். நம்ம கிளைண்ட் வந்து சேலத்துல ஒரு இடத்துல ஹேர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இப்பெல்லாம் வந்து கெரட்டின் ஹார்ட் ஃபியூஷன் மெத்தட் வந்து மொத்தமா இருக்கும், நம்ம தலைக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும்னு. ஆனா ஆக்சுவலா ஹார்ட் ஃபியூஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த மெத்தட் எல்லாம் நிறைய அதுல இருந்து அட்வான்ஸ் வர ஆரம்பிச்சுது. இதுல என்னன்னா, வைக்கிறவங்களுக்கு வந்து அந்த கரெக்டான ப்ரொசீஜர் தெரியாததுனாலயோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனாலயோ இவங்க வச்சிருக்கிறத ஒரு நிமிஷம் பாருங்க. அதாவது இவ்வளோ மொத்தமா வச்சிருக்காங்க. அதாவது இவ்வளோ லோடு தாங்கும் போது இந்த முடி வெயிட்டேஜ் தாங்காம தான் உங்களோட ஒரிஜினல் ஹேர் பிரேக் ஆயிட்டே இருக்கும். இப்ப இந்த கிளைண்ட்டுக்கு வந்து இவங்களால செலவழிக்க முடிஞ்சது அவங்க வந்தாங்க. இதே ஒரு புவர் ஃபேமிலியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது எவ்வளவு மன உளைச்சல் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நம்மளா இருந்தாலும் அவ்வளவு செலவு பண்ணிட்டு நம்ம பரவாயில்லன்னு இருக்க முடியுமா? அதனால பேசிக்கான எத்திக்ஸ் ஃபாலோ பண்றது நல்லது நினைக்கிறேன்.